ஃப்ரெஷ் தேங்காய் பால் வந்து ஒரு 200 ml எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், சில்னஸோடு நல்லாயிருக்கும். இல்லைனா ஓவர் நைட் நம்ம ரெடி பண்ணி வச்சும் எடுத்து காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டாலுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நோ ஆயில் நோ பாயில் குக்கிங்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி நான் இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச ஆப்பிள், சப்போட்டா பழம், கொஞ்சமாக அத்திப்பழம், மாதுளமுத்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இந்த பழத்தில் இருக்க ஸ்வீட்ஸே போதுன்னாலும் நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், தேன் கூட சேர்க்காம. இது வந்து டக்குன்னு நம்ம காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம பாக்ஸில் போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்றோம், வெளியில் கொண்டு போகிறோன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அப்படியே இருக்கும் நம்மளுக்கு 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ரொம்ப ஈஸியும் கூட. பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிற பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சுகந்திஸ் குக்கிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விஷிங் யூ happy cooking.